ட்ரூ பேலன்ஸ் லோன் ஆப்பை வந்து இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ட்ரூ பேலன்ஸில் வந்து கேஷ் லோன், லெவலப் லோன் 2 லோனுமே இருக்குது. கேஷ் லோனில் 5000லேருந்து 2 லட்சம் வரைக்கும் எடுக்க முடியும். லெவலப் லோனில் 1000லேருந்து 30,000 வரைக்கும் தான் வந்து எடுக்க முடியும். இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து கேஷ் லோன் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எவ்வளோ வந்து உங்களுக்கு லோன் தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நான் லோன் பார்த்திங்கன்னா நான் செலக்ட் பண்ணிவிட்டு 6 மந்த்தாக 12 மந்த்ஸாக வந்து கேட்பாங்க. ஸோ அதையும் வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. லோன் கட்டுவதற்கான கால அளவுகள் அதே பற்றி பார்த்திங்கன்னா மந்த்லி இஎம்ஐ வந்து எவ்வளோ கட்ட வேண்டியதுன்னு சொல்லி கீழே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. இவ்வளோ லோனுக்கு வந்து ஸோ இந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. என்ன பர்பஸுக்காண்டி லோன் அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதையும் வந்து டிக் பண்ணிடுங்க. அடுத்து மேரிடா சிங்கிளா அதை டிக் பண்ணிடுங்க. அடுத்து உங்களோட எஜுகேஷன், ஹவுசிங் டைப்பு, ஸோ ஓன் வீடா சொந்த வீடா அதாவது வாடகை வீடா இது எல்லாமே வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி ஜாப்லாம் பார்க்குறீங்க அதை வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. அடுத்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸு, எந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, என்ன ஒர்க் பண்ணுறீங்க, என்ன மாதிரி ஜாப்பு இதெல்லாமே வந்து கேட்பாங்க. அடுத்து உங்களுடைய மந்த்லி சேலரி எவ்வளோன்னு சொல்லி கேட்பாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. சேலரி வந்து எத்தனாம் தேதி வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகுது மந்த்லி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதையும் செலக்ட் பண்ணிடுங்க. சேலரி வந்து என்ன மோடில், பேங்க் அக்கௌண்ட்டா கேஷா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதையும் செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து வெரிஃபை வித் ஜிமெயில்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி எந்த ஜிமெயிலை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணணுமோ அதை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு இவாலுவேட் மை லோனுங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி அப்டேட் பண்ணால் அப்டேட் பண்ணிக்கோங்க. ப்ரொசீட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபை மீ வென் இட்ஸ் மீ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ லோன் வந்து ப்ராக்ரஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து லோன் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து லோன் அப்ரூவலை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்ரூவல் ஆகிட்டு சி டீட்டெயில்ஸுங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு எவ்வளோ லோன் வந்து அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இப்போ பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லோனு 5000லேருந்து 44,000 வரைக்கும் கேஷ் லோன் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் லெவலப் லோனில் 1000லேருந்து 13,000 சில்லரை வந்து நம்ம வந்து லோன் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த லோனை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா வந்து கிரெடிட் லைன் உங்களுக்கு வேணும்னா அது கீழே இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அப்கிரேட் மை லோன் இருக்கும், அப்கிரேடுன்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டேக் அப்கிரேடுன்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து நமக்கு வந்து கிரெடிட் லைனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தானே அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் அப்லோட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வியா ஓடிபின்னு இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதுவே இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அப்ரூவ்னு சொல்லி கொடுங்க. இப்போ வந்து உங்களுடைய பேங்கோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு லோன் வந்து எவ்வளவு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ் ஆகும். நமக்கு இப்போ வந்து சி டீட்டெயில்ஸுங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லோன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். நமக்கு வந்து இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5000லேருந்து 44,000 வரைக்கும் தான் இருந்தது. இப்போ 5000லேருந்து 61,000 வரைக்கும் வந்து நமக்கு லோன் அப்ரூவ் ஆகிருக்கு. இப்போ இந்த லோன் வேணும்னு நினச்சிங்கன்னா டேக் திஸ் லோன் சொல்லி கொடுத்தாலே நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேங்ஷன் பண்ணி விட்ருவோம், அப்ரூவ் கிரெடிட் பண்ணி விட்ருவாங்க. இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துலாம். 61,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுறாங்கன்னு சொல்லி பார்த்துலாம். மந்த்லி இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 6,647 வந்து இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. பிரின்சிபல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 67,271 இதுதான் வந்து லோன் அமௌண்ட். அதாவது அந்த ப்ராசஸிங் ஃபீஸும் சேர்த்து தான் வந்து நமக்கு வந்து லோன் அமௌண்ட்டாக வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸு 6,271 இதெல்லாம் சேர்த்து தான் வந்து நமக்கு அந்த லோன் அமௌண்ட்டாக வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டு 2.76%. ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டு பார்த்தீங்கன்னா 53.14%, கொஞ்சம் அதிகம்தான். ஸோ இந்த மாதிரி லோன் பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி தேவைக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அதுதான் வந்து பெட்டராக இருக்கும். மந்த்லி இஎம்ஐயாக வந்து நீங்கள் கட்ட வேண்டியது 6,647 12 மாதம் வந்து கட்ட வேண்டியது இருக்கும். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் அதிகம் வந்து இன்ட்ரெஸ்ட்டு தான். ஆனால் லோனும் உடனடியாக வந்து உங்களுக்கு அப்ரூவ் ஆகி லோன் வந்து கிரெடிட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த லோன் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. ஸோ ஒரு எமர்ஜென்சி தேவைக்கு மட்டும் பயன்படுத்துங்க. அதுதான் வந்து பெட்டராக இருக்கும் என்னை பொறுத்தளவு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. மறக்காமல் நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.